கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் 2வது அணியாக இந்த ஐபிஎல் இருந்து வெளியேறாங்க அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வாய்ப்புங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ ஒரு மிராக்கிள் நடக்கணும். தலைகீழாக நின்னாலுமே பழனிக்கே பால் காவடி எடுத்தாலுமே அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இன்னும் சோசியல் மீடியாவில் ராஜஸ்தானுக்கும் சென்னைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 மேட்ச் வந்துட்டு இவங்க ஜெயிக்கணும், அதே மாதிரி அந்த டீம் கூட தோத்துட்டாங்கன்னா இப்படி நடந்துரும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா போன தடவை இருந்தது ஆர்சிபிக்கு இருந்தது வேறு செனாரியோ. எல்லாருமே ஒரு 4 வெற்றி 3 வெற்றி அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை சென்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா டீமுமே ஆல்மோஸ்ட் 5 வெற்றி வந்தாச்சு. டாப் 6ல் இருக்கிற டீம் பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய 3 டீம் 6 வெற்றி வந்தாச்சு. எப்படியோ அவங்க 8லேருந்து 10 வெற்றிக்குள்ளே போயிடுவாங்க. டாப் பாட்டமில் இருக்கிற டீமுமே 5 வெற்றி வந்துட்டாங்க. 2 வின் பண்ணால் 7 வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 வின் பண்ணிட்டு வரக்கு முன்னாடி அவங்களுக்கும் 5 கேம் இருக்குது. 5 கேமில் ஒரு 2-3 ஜெயிச்சா கூட 8 வெற்றிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ எனிவே டாப் 4ல் இருக்கிற டீம் குவாலிஃபை ஆகும்போது 8 வெற்றிங்கிற மாதிரி ஆயிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 8 வெற்றி, அதுக்கப்புறம் 9-10 அவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்தது. அதனால சிஎஸ்கே அஃபீஷியலாக வெளியேறிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த சீசன் வந்து பல பாடங்களை எடுத்துக்கணும். இருந்தாலும் சோசியல் மீடியாவில் ஜோதிடமெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு நியூ இயருக்கு அப்புறம் அப்படி நல்லாயிருக்கும். ஸோ இருக்கக்கூடிய 5 மேட்ச்சில் 5மே ஜெயிச்சு குவாலிஃபை ஆவாங்க. பிரபல ஜோதிடர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் ஜோதிடமெல்லாம் சொன்னாருமே கிரிக்கெட்டாக பார்க்கணுங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயம் ஜோதிடத்தில் சொல்லி நடக்காதே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சில விஷயம் நடந்ததையும் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போதைக்கு கண்கூடாக தெரியுது சென்னை சூப்பர் கிங்ஸ் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க இந்த சீசனை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஸோ எம்எஸ் தோனி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த 6 கேமை பிளே ஆஃபுக்காக விளையாட போகிறது கிடையாது. முடிஞ்சால் பிளே ஆஃப் போக போகிறோம், அப்படி இல்லையா இது அடுத்த சீசனுக்கான ப்ரிப்பரேஷன் நாங்கள் இங்கேயே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே சூப்பரான விஷயம். டெவால் பிரேவிஸை இவங்க எடுத்ததான் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அவர் வந்துட்டு வாங்கினாங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தர்ம அடி பிரித்து கொடுத்துட்டாருங்க. உண்மையாலுமே அந்த கேட்ச் சூப்பரான கேட்ச். அந்த கேட்சை எடுக்கல அப்படின்னா டெவால் பிரேவிஸ் நின்றுருந்தாருன்னா ஒரு 180ன்னு போயிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் சிஎஸ்கே இன்னும் கம்ஃபர்டபுளாகவே இந்த கேம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அங்கே தான் மிஸ் ஆச்சு. மரண அடி அடிச்சாருங்க. இதுதான் என் இன்டென்ட்டுங்கிற மாதிரி காமிச்சாரு. இதே டீமில் திரிபாதி, ஹூடா இவங்க எல்லாருமே பண்ணாத விஷயத்தை அவர் பண்ணி காமிச்சாருங்க. அதே மாதிரி ஆயுஷ் மாத்ரே இந்த சீசனோட சூப்பர் ஃபவுண்ட்னு சொல்லுவேன். அந்த சின்ன பையனுக்கு பயமே இல்லைங்க, எகிரி அடிக்கிறான். ஃபீல்டிங் பார்த்துருப்பீங்க, என்னமா டைவ் அடிச்சு கேட்ச் எல்லாம் பிடிக்கிறாப்புல. ஸோ நல்ல ஒரு ஃபீல்டர். அவர் 17 வயசில் துருன்னு இருக்காங்க. சிஎஸ்கே இவங்க 2 பேரை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது ஒரு குட் ஸ்பின்னர், அவரையும் வந்துட்டு எடுக்கணும். அண்ட் மதீஷா பத்திரானா ஒரு சூப்பரான ஒரு பேக்கப்பான ஒரு பவுலிங். அவருக்கு வந்துட்டு இந்த வருஷம் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன் இருந்தாலுமே ஒரு நல்ல பவுலர் தான். அண்ட் கலீல் அகமது சூப்பராக போடுறாரு. அன்சுல் கம்போஜ். ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேர் எடுத்துட்டு பேட்டிங்கில் ஆயுஷ் மாத்ரே, அது மட்டும் இல்லாமல் டெவால் பிரேவிஸ், இன்னும் சின்ன பசங்க ஷேக் ரஷீத், அது மட்டும் இல்லாமல் சிவம் துபே, ஜடேஜா, தோனி இவங்களோட மட்டுமே போயிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 இடத்துல மட்டும் ஒரு சின்ன பசங்க, அது மட்டும் இல்லாமல் சூப்பராக அடிக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஒரு சூப்பர் டீமாக இருப்பாங்கங்கிறதுல மாற்றம் கிடையாது. தோனி அவர்கள் சொன்ன மாதிரி மீதி இருக்கிற 5 மேட்ச் அப்படிங்கிறது பயிற்சி தான். எந்த அளவுக்கு மேலே வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது 10வது இடத்துல முடிக்காமல் ஒரு 8வது 7வது முடிச்சா கூட பரவாயில்ல. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடும்போது இந்த பக்கம் வந்துட்டு நம்ம மேலே போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு சான்ஸ் இல்லாத விஷயம். அஃப்கோர்ஸ் ஒரு 7 அந்த டைம்லையாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் முடிக்கணும். 10வது இடத்துல முடிக்காமல் அங்கே வந்தாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அடுத்த சீசனில் அஃப்கோர்ஸ் சூப்பராக விளையாடுவாங்கங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ எனிவே அஜித் சார் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்ததுங்க. 11 ஓவர் வரைக்கும் நல்லா தான் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறையா ரன் லீக் ஆச்சு. சாம் கர்னோட 2 ஓவரில் 24 ரன்னு. நூர் அகமது விரல் அடிபட்டு வெளியில் போயிட்டு இருந்த கேப்பில் தோனி அவர்களுக்கு பவுலிங் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் சாம் கரன் கொஞ்சம் ரன் போகாமல் போடுறா அப்படின்னா ஸோ அவர் பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாருங்க. ஸோ அடுத்த சீசன் வரும்போது இவங்க எல்லாருமே மைண்டில் வச்சு வெளியில் தள்ளிட்டு கரண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நல்லா பார்த்து எடுத்தால் மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் மேலே போக முடியும். ஸோ அது ஒன்று தான் ஒரே வழியாக நான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ பாயிண்ட் டேபிள் இருக்கக்கூடிய டீமில் எந்த டீம் வந்துட்டு டாப் 4 குவாலிஃபை ஆவாங்க, அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அடுத்த சீசனுக்கு எந்த மாதிரியான 11 வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே எல்லாருமே வெளியில் விட்டுறணும்னு சொன்னாங்கணும். ஏன்னா ஓப்பனிங் ஆள் கிடச்சது. அடுத்த வருஷம் ருத்ராஜ் கைக்வாடு வந்துடுறாரு. ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், சிவம் துபேங்கிற மாதிரி டாப் 4 ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ நடுவில் ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு ஃபாரின் பிளேயர் நல்ல ஒரு ஹிட்டர் எடுத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் டீம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். பொறுத்திருந்த பார்ப்போம். ஸோ எந்த மாதிரி போகுதுங்கிறது இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.